கரிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் ஆமும் சிகார பகார சின்மயானந்த சிவசிவா ஏகாட்சர பிரணவ சிவசுத்த கணபதியே நமோ நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போடுமெயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை பொந்துகிழ் வைத்தடி போற்றுகின்றேனே. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புபர்தம் கை பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இன்று விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை எனது யூடியூப் ரசிகர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் 2000 ஆண்டு நமது குருநாதர் மூட்டை சுவாமிகளோடு நடந்த ஒரு நேரடி மிகவும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வு ஒன்றை தங்களுடன் பகிரலாம் என்று இருக்கிறேன். அதாவது, குருவுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, குருவை மிஞ்சிய பொருளும் இல்லை, குருவின்றி யாருமில்லை என்று சொல்வதைப் போல் நமது குருநாதர் அவர்கள் செய்த அதிசயங்கள் பல. அவர் அதிசயங்கள் மட்டும் செய்பவர் அல்ல, பல கஷ்டமான சூழ்நிலையில் வாடி வதங்கும் சமூக மக்களுக்கிடையே சாதாரண மனிதனாய் உழன்று அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தன் தோளில் ஏற்றிக்கொண்டு அவரது கஷ்டங்களை நீக்கி அவர்களது முகத்தில் புன்னகை பூவை பூக்க வைத்தவர். அப்படிப்பட்ட குருநாதர் அவர்கள் மனிதனுக்கு மட்டும்தான் இதை செய்து மனிதத்தில் உயர்ந்தார் என்று சொன்னால் அது பொய்யான செயலே ஆகும். மனிதம் என்பது மனிதரிடம் காட்டும் மனிதம். ஆனால் அந்த நேயம் என்பது, அந்த மனித நேயம் என்பது பிற உயிர்களிடமும் பிற விலங்குகளிடமும் பிற பறவைகளிடமும் காட்டும் நேயம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லியது போல் நமது குருநாதர் அவர்கள் அனைத்து விதமான உயிர்களுக்கும் தனது மனிதத்தின் உன்னத நிலையை காட்டியிருக்கிறார். அப்படி ஒரு உன்னத நிலையை எனது கண்களால் பார்த்த அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். 2000 ஆண்டு இதே விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆகஸ்ட் மாதம். அப்பொழுது சுவாமி அவர்கள் கோம்பைப்பட்டியில் தான் இருந்தார். அவர் பிறந்த ஊரில் நாங்கள் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த 3 நபர்கள், நான், எனது அன்பு நண்பர் சுபையா நாயக்கர் அவர்கள், அவர்களுடன் பாம்பு சந்தையைச் சேர்ந்த ஜெகவீர பாண்டியன் என்பவர். இந்த 3 பேரும் அன்று சுவாமிகளை பார்க்க சங்கரன் கோவிலிருந்து கிளம்பி மதுரை வந்து மதுரையிலிருந்து பழனியை அடைகின்றோம். பழனியை அடைந்த பின்பு இப்பொழுது இருப்பது போல் அப்பொழுது கணக்கம்பட்டிக்கோ இல்லை கோம்பைப்பட்டிக்கோ இல்லை இடுமன்மலைக்கோ ஷேர் ஆட்டோக்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நாம் தான் தனியாக ஆட்டோ பிடித்து செல்ல வேண்டும். அன்று நாங்கள் வந்து அந்த கோம்பைப்பட்டி செல்லும் சாலை, அதாவது கணக்கன்பட்டியிலிருந்து கோம்பைப்பட்டி செல்லும் சாலை, கணக்கன்பட்டியில் வந்து இறங்கிய பிறகு சுவாமி அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்த போது சாமி அவரது ஊரிலே கோம்பைப்பட்டிகள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதனால் நாங்கள் அங்கு ஆட்டோவை அமர்த்தி கொண்டு கோம்பைப்பட்டிக்கு சென்றோம். சாமி அவர்கள் கோம்பைப்பட்டியில் இப்பொழுதுதான் இந்த ஆலயம், அதாவது பஞ்சபூத ஆலயம் எல்லாம் இருக்கின்றது. அப்பொழுது ஆலயங்கள் எல்லாம் இல்லை. அந்த சாமி குளிக்கும் கிணறு, நாம் இப்போது பிரம்மதீர்த்த கிணறு என்று சொல்லும் கிணறு சாமி குளிக்கும் கிணறாகும். அந்த கிணற்று அருகே தான் பெரும்பாலும் சாமி தென்படுவார். அதனால் அந்த கிணற்று அருகே நாங்கள் நெருங்கும் பொழுது சுவாமி அவர்கள் பின்புறம் அந்த வாழைத்தோப்பு நிறைந்த அந்த சாலையிலே, வாழைத்தோப்பு நிறைந்த அந்த காட்டினிலே பின்னால் காற்றுக்குள் இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்று நாங்களும் சென்றோம். அப்பொழுது சரியாக காலை மணி 12 மணி இருக்கும். ஆட்டோ அதற்கு பின் வராத காரணத்தால் நாங்கள் இறங்கி கால்நடையாகவே சாமியை பார்க்க சென்றோம். நாங்கள் செல்ல அடர்ந்த அந்த கோம்பைப்பட்டி காடு நீண்டு கொண்டே சென்றது. சாமி எங்கிருக்கிறார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது
யானை பிளிரும் சத்தம் ஒன்று கேட்டது. சுப்பைநாயக்கர் அவர்கள் சொன்னார்கள், சுந்தரா, இது யானை அதிகம் உழவுற தோட்டம், வன விலங்குகள் இருக்கக்கூடிய தோட்டம், யானை தான் மெயினாக இருக்கும். இப்போ யானை பிளிற சத்தத்தை பார்த்தா நமக்கு அருகாமையில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே. அதனால நம்ம பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல ஒதுக்கணும் சுந்தரம். ஏன்னா தனி யானைகிட்ட மாட்டிட்டோம்னா சிக்கலாகும். குருநாதர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னா, நான் குருநாதா என்று அனைவரும் ஒரே குரலில் சத்தம் போட்டோம். ஆனாலும் சாமி அதற்கு செவி சாய்த்த போது தெரியவில்லை. பிறகு யானை பிளிரும் சத்தம் அதிகமாக கேட்டது. ஒரு யானை என்று நினைத்தோம், ஆனால் 3 யானைகள் பிளிரும் சத்தம் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டது. அப்பொழுது 3 யானைகளும் எங்களை நோக்கி முன்னோக்கி அந்த தோப்பினிலே, அந்த காட்டினிலே வந்தது. அது வரும்பொழுது அது வாழைத்தோப்பு, அடர்ந்த காட்டுக்கொண்டு வாழைத்தோப்பு வழியாக வருகின்றது. அது வாழைத்தோப்பு. அந்த வாழைத்தோப்பின் வழியாக அந்த யானைகள் கடுமையான சினத்துடன் பிளிரிக்கொண்டே வந்தது. குருநாதா, காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று நானும் சுப்பைநாயக்கர் அவர்களும் அதிகமாக சுவாமியின் பெயரை சொல்லி, மூட்டசாமி காப்பாற்றுங்க சாமி, மூட்டசாமி காப்பாற்றுங்க சாமின்னு குக்கர் விட்டோம். எங்கிருந்து தான் சாமிகள் வந்தார் என்றே தெரியவில்லை. மிக வேகமாக எங்கள் முன்னால் வந்தவர் பிளிரிக்கொண்டு வந்த 3 யானைகளை நோக்கி கை நீட்டி, ஏப்பா கஜராஜா, என்ன கோபம் உனக்கு, சாந்தப்படுப்பா, சாந்தப்படு என்று சொல்ல, மீண்டும் அந்த யானை பிளிரிக்கொண்டு சுவாமிகளை நோக்கி துதிக்கையை தூக்கி கொண்டு நேராகவே சாமிகள் முன்னே வர ஆரம்பித்தது. ஐயோ சாமி கிட்ட வந்துருங்க சாமி அப்படின்னு நான் அலறா. அப்போ சாமி வேறு ஏதோ ஒரு யானை மொழியில் பேச ஆரம்பித்தார். அந்த சாமி யானை மொழிகள் பேச ஆரம்பித்தவுடன் அந்த யானைகள் பயந்து அப்படியே பின்வாங்கி, பிறகு சுவாமியை பார்த்து துதிக்கையை தூக்கி வணக்கம் செலுத்தி, சாமியை பார்த்து வணக்கம் செலுத்திய யானைகள் பிறகு தங்கள் கால்களை மடித்துக்கொண்டு சாமியை கீழே விழுந்து வணங்குவது போல் துதிக்கையால் ஆசீர்வதித்து வணங்கியது. சாமியும் அந்த 3 யானைகளையும் தடவி கொடுத்து விட்டு அதன் காதருகே சென்று, என்ன விநாயகா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால என்னை பார்க்க வந்துட்டீங்களாக்கும்? சரி சரி, உங்கள் தம்பியை உங்களால் பார்க்காம இருக்க முடியல. அதாவது விநாயகனுடைய தம்பியார் முருகப்பெருமான், தம்பி இருக்கும் இடம் எது? பழனி. நாம் இப்போது சாமிகளுடன் இருக்கும் இடம் எது? பழனிக்கு அருகே உள்ள கோம்பைப்பட்டு. அப்போ ஒன்றுக்கொன்று பொருந்துகிறது அல்லவா பரிபாசையில் அவர் பேசுகிறது. பிறகு சாமி அந்த 3 யானைகளுக்கும் சில, அதாவது தென்னை மட்டைகள், சில பழங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு அதனை தடவி கொடுத்து அதன் காதுகளில் மீண்டும் ஓதி அது எழுந்து சாமியை மீண்டும் வணங்கி எங்களை நோக்கியும் துதிக்கையால் ஆசீர்வாதம் செய்து பிளிரிவிட்டு தான் வந்த வழியே பின்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 அடிகள் பின்னோக்கியே 3 யானைகளும் ஒன்றாகவே சென்று பிறகு எங்கள் கண்களுக்கு மறைந்த பிறகு அவை முன்னோக்கி சென்றன என்று நினைக்கிறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் சுவாமி அவர்கள் அந்த பிளிரலோடு வந்த 3 கஜமுகனையும் அடக்கி எங்களுக்கு தான் தான் முருகன் என்பதை குறிப்பாக உணர்த்தி, வந்தவர் விநாயகர் தான், இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் உங்களுக்கு ஆசி வழங்கவும் என்னை காணவுமே வந்திருக்கிறார் என்பதையும் குறிப்பாக உணர்த்தி எங்களுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி, மனித மொழி மட்டுமல்ல விலங்குகள் மொழியும் தெரியும், யானை பரிபாசையும் தெரியும், இந்த குருவாள் எவ்வளவு கோபம் கொண்ட யானைகளையும் விலங்குகளையும் இல்லை எவ்வளவு பொறாமை கொண்ட மனிதர்களையும் அடக்கி திருத்தி நல்வழிப்படுத்த முடியும் என்ற உண்மையினை நிரூபிப்பது போல் எங்களுக்கு இருந்தது. பிறகு சுப்பைநாயக்கர் அவர்கள் சுவாமியை பார்த்து கேட்டார், சாமி, இப்போ விநாயகர் சதுர்த்தி, அதனால் இந்த யானை உங்களை தேடி வந்திருக்கலாம், உங்கள் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் காட்டில் இருக்கிற ஆள் மாதிரி யானை பாசை பேசி யானையை வந்து சப்த நாடி ஒடுங்க 3 யானைகளையும் உங்களை வணங்க செஞ்சு எங்களுக்கு அது ஆசீர்வாதம் பண்ண செஞ்சீங்களே சாமி. சாமி, உண்மையிலே நீங்கள் யார் சாமி, நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சாமி அப்படின்னு சொல்ல, அப்படியா ஏண்டா நாயகரே, அப்படியா தெரிஞ்சுக்க விரும்ப, இது வரைக்கும் நான் யாருன்னு தெரியாமல் தான் இங்கே வந்தீங்களா போனீங்களா அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை சாமி, உங்களை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும், ஏங்க நீ தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு என்ன கேட்க, அதுக்கு நான் சொல்லுவேன், சாமி நீங்கள் தான் சாமி பாம்பாடி சித்தர். அந்த பாம்பாடி சித்தர் தான் ஒரு உருவம் தான், மறுபிறப்பு தான் சிவபிரபாகர சுந்தரி பரமஹம்சர்.
அந்த சிவபிரபாரத்தை பரமஹம்சருடைய மறுபிறப்பு தான் சாமி நீங்கள். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் சாமி. என்னடா நீங்கள் யாருன்னு கேட்குற, அவன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறானடா, இப்போ உனக்கு நான் யாருன்னு தெரியலையான்னு கேட்க, சாமி அவர் பாம்பாடித்தர் கோவிலை நீங்கள் சொல்ல கேட்டு எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு சாமி. அதனால் அது நீங்கள் தான் ஒரே நம்பிக்கையில் இருக்கார். எனக்கு அப்படி ஒரு கட்டளையை நீங்கள் போடலை சாமி. நான் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பாம்பாடித்தர் மேலே எனக்கு பக்தி இருக்குது, அன்பு இருக்குது. ஆனாலும் நீங்கள் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சாமி. 18 விதமான புராணம் இருக்குது, 18 விதமான சித்தர்கள் இருக்காங்க, 18 விதமான ரிஷிகள் இருக்காங்க, 18 விதமான முனிகள் இருக்காங்க, 18 விதமான இலக்கணம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த 18 ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைப்பா. மகாபாரத போர் நடந்த நாள் எண்ணிக்கை, இந்த புராண எண்ணிக்கை, இதெல்லாம் கணக்கு பார்த்தா நான் யாருன்னு தெரிஞ்சிருப்பா சாமி. அப்போ நீங்கள் என்ன மகாவிஷ்ணுவா சாமின்னு சுப்பநாயக்கர் மீண்டும் கேட்க, சாமி என்னங்கடா மகாவிஷ்ணுவாங்கிறீங்க, சிவனாங்கிறீங்க, இவன் பாம்பாடிச்சு தராங்கிறான், அப்புறம் ஒருத்தர் சிவபிரபாத்தை அம்சங்கிறாரு. சாமி பரபிரமத்துக்கு எது சாமி வடிவம், சொருவம், உருவம்? நம்மளாம் அனாத பைய சாமி. நமக்கு உருவங்களும் உண்டா? இன்னைக்கு மூட்டை சாமிமா, நாளைக்கு அழுக்கு மூட்டை சாமிமா, நாளானைக்கு கந்த சாமிமா, அப்புறம் ஒரு நாள் இவர் பழனிசாமிமா, அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் காளிமுத்து சாமிம்பா, அப்புறம் நீ சொன்ன மாதிரி பிரம்மாமா, விஷ்ணும்பா. நமக்கு எது சாமி பேர், ஊர், நாடு? யாரும் ஊரே யாவரும் கேள்வி. நாயர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு பார்த்து நாயப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்கல்ல, இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்குது சாமி. போயிட்டு வாங்க சாமி, அவனுக்கு அங்கே பணி இருக்குது சாமி சங்கரன் கோவிலில், போயிட்டு வாங்க சாமின்னு எங்களை வழி அனுப்பி வைத்தார். நான் அந்த சங்கரன் கோவிலிலே அப்போது பாம்பாடித்தர் பீடத்திலே தான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த கட்டடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உருப்பெற்று முழுமையாக முடியக்கூடிய சூழ்நிலை, இன்னும் ஒரு வருடத்துக்குள் முடிந்துவிடும் என்ற நிலை. அதனால் சாமி அவர்கள் விரைந்து என்னை அனுப்ப நாங்களும் நல்லபடியாக சங்கரன் கோவிலை வந்தடைந்தோம் என்று கூறி, இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் உங்களுக்கு வாழ்த்தலை வழங்கி மூட்டைசாமியின் பொற்பாத கமலங்களை வணங்கி விடைபெறுவது பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.